கனவிலும் எதிர்பாராத ஒரு குடும்ப வாழ்க்கை துலாம் ராசி நேயர்களுக்கு நடக்க போகுதுங்க. அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அப்படின்னா அது துலாம் ராசி தான். குடும்பத்தில் அதிகமான பிரச்சனைகளை திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணத்திற்கு பின்னாடியும் சரி சந்திக்கிற ராசியே துலாம் ராசி தான். திருமணம் ஆகாத ராசின்னு கூட சொல்லலாங்க. துலாம் ராசியே நிறைய துலாம் ராசி நேர்களுக்கு இன்னுமுமே திருமணம் நிறைய துலாம் ராசிக்காரவங்களுக்கு திருமணமாகி திருமண வாழ்க்கை பிரிந்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. இன்னமும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரவங்க திருமண வாழ்க்கையில் நடைப்பிணமாக வாழ்கிறாங்க. என்னத்தை வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு சரியான பாதையை இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. வீடியோவில் நான் தெளிவாக ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல போகிறேங்க. 2025 ஜூன் மாதம் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு துலாம் ராசி நேயர்களுக்கும் நடக்க போகுது. உறவால் பல பிரச்சனைகளை எதிர்பார்த்து ஏமாந்த ராசி துலாம் ராசி. நண்பர்களால் அதிகமாக அசிங்கப்பட்டவங்க இந்த துலாம் ராசி நேயர்கள். அதுவும் துலாம் ராசிக்காரவங்க யாருடைய வயிற்றெரிச்சலும் சரி, யாருடைய பொறாமையிலும் சரி சிக்காமல் இருந்ததே கிடையாது. தன்னோட மனசில் ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் நின்று அழுதா ஒரு நாள் தாங்காதுங்க. அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரவங்க தன்னுடைய வீட்டிலேயே அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க. சுற்றி பற்றி எல்லாருமே இருந்தாலுமே துலாம் ராசியை ஒதுக்கி வச்சு அவங்கள வச்சு வேதனைப்படுத்த அதில் சந்தோஷம் அடையக்கூடியதாக சுற்றி உள்ளவங்க. துலாம் ராசிக்காரங்களுடைய இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. மனதளவில் சரி, 50 வயதிலையும் சரி வாழ்க்கையை 20 வருடங்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தனித்து வாழ்வாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரவங்க தான். துலாம் ராசிக்காரவங்க தொட்டால் கெட்டு போனது எதுவும் கிடையாது. ஆனால் துலாம் ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கெட்டு போய்விடும். காரணம் 2 விஷயம்தான். ஒன்று குடும்பம், இன்னொன்று அன்பு. இந்த அன்பும் குடும்பமும் சேர்ந்து ஒவ்வொரு துலாம் ராசிக்காரவங்களையும் வாழ்க்கையில் விளையாட விட்டதுன்னே சொல்லலாங்க. மனசு வலிக்குதுங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம், அந்த அளவுக்கு 2024 அதிகமான துலாம் ராசிக்காரவங்க பார்த்துட்டாங்கன்னா கடந்த 3 மாதங்களில் எவ்வளவு பெரிய ஏமாற்றம். குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து ஞானம் பெற்று இனி வாழ்க்கையில் ஒரு 2வது திருமணம் பண்ணலாமா, மேரேஜ் பண்ணலாமா, இந்த வாழ்க்கையை டிவோர்ஸ் பண்ணலாமா, இல்லை இந்த வாழ்க்கை இப்படி தான் போகுமா, எனக்கு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறதுனே தெரியலன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், 12 வருஷமாக ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களையும் வாழ்க்கை இன்றைக்கி மாறும், நாளைக்கு மாறும், சந்தோஷமாக இருக்கும். நினச்சி ஏமாந்தது தான் மிச்சம். இன்றைக்கி துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கடன் அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை தான் காரணம். துலாம் ராசிக்காரவங்க நிம்மதியாக படுத்ததுனால குடும்ப வாழ்க்கை தான். குடும்பத்தை பற்றிய யோசித்து ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். பெண்களுக்கு முடி கொட்டி போய் உடல் நலம் பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. இன்றைக்கி ஒரு துலாம் ராசிக்காரவங்க தவறு செய்கிறாங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். காரணமாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராசி இவங்களை படுத்துகின்ற பாடு, இவங்களை கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இவங்களே வைக்கக்கூடியது. நான் அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் துலாம் ராசிக்கு போட்டாலும் மீனம் ரிஷபம் திருமணம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்காதீங்க. அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு 2ஆம் வீடு 7ஆம் வீடு செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கையில் தான் பொன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எப்போதுமே இருந்தால் பெண்ணால் பிரச்சனை இல்லாமல் துலாம் ராசிக்கு இருக்கவே இருக்காது. பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கெடுப்பாங்க. திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு போராடுகிறாள் வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையை கெடுக்கலாம்னு போராடுவது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா இருந்தாலும் பணம் இல்லை, ஆசை
2 தாண்டி அன்புங்கிறத ஒரு வேர்டு வச்சு உங்களை எப்படியாவது வீழ்த்திடலாம்னு வீழ்த்திடுவாங்க. பெரிய ராஜதந்திரமே தேவையில்லை. ஒரே ஒரு அன்பு போதுங்க. ஏமாந்து மயங்கிடுவாங்க துலாம் ராசிக்காரவங்க. திருமண வாழ்க்கையில் விழுவதற்கான முதல் ஏமாற்றம் என்ன தெரியுமா? அன்பு. 2வது பாயிண்ட் வந்து என்ன தெரியுமா? நம்பிக்கை. 3வது பாயிண்ட்டு என்ன தெரியுமா? சொன்ன ஒரு வார்த்தை நம்பி வாழ்க்கை வீணாக போயிடுச்சுன்னு உட்கார்ந்துருவாங்க. நல்ல படிப்பு, நல்ல சிந்தனை, பிறருக்கு உதவக்கூடிய ஒரு அன்பு இருந்தாலும் கூட பிறந்தவங்க ஏமாற்றுவாங்க பாருங்கள். சொந்த வீட்டில் சொந்த தாய் தந்தை எதிரியாக இருக்காங்க. எப்போ தெரியுமா? தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா இவங்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளுக்காக தன்னுடைய மொத்த சந்தோஷத்தையும் எழுதி வச்சுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரவங்க தான். அதிகமாக திருமண வாழ்க்கையில் வனவாசத்தை வந்து சந்திக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. சுற்றி உள்ளவங்க கொடுக்கக்கூடிய ஞானோதயம் இவங்க வாழ்க்கையில் வீணடித்து விடும். எப்படி புதன் 9ஆம் வீட்டு அதிபதியாக இருக்காரோ அதே புதன் 12ஆம் வீட்டு அதிபதி. நம்பிக்கையில் ஒரு நிமிஷம் யோசிச்சாக்க எடுத்துருவாங்க. ஒரு சட்டை பார்ப்பாங்க, சூப்பராக இருக்கும், நமக்கு என்னென்னு போட்டு பார்க்காம வந்திருக்கும். அதுக்கப்புறம் தனக்கு தேவைப்படி அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கை நல்லதொரு பாடத்தை அடித்து கொடுத்துருக்கும். அதுவுமே வந்து யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எது நம்மளுக்கு சரியாக இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக வாழ்க்கை உணர்த்தி இருக்கும். ஒரு சில துலாம் ராசிக்காரவங்க 40 வயசுக்கு தாங்க மூச்சு விடுவாங்க. 35 வயசுக்கு தாங்க பொருளாதார முன்னேற்றம் வந்து கிடைக்கும். 50 வயசில் கூட திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படாதுங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா சுகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை துலாம் ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. 2வது விஷயம் சொல்லட்டுமா? சொந்தக்கார பொண்ணோ இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கணும்னு நினச்ச பொண்ணையோ வந்து திருமணம் பண்ணிக்கவே முடியாது. 3வது விஷயம், ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் உடனே வந்து அடைய முடியாத ராசி துலாம் ராசி தான். இப்பேற்பட்ட சட்ட சிக்கல்களை வந்து வைத்திருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், என்ன கோவிலுக்கு போகலாம், எது செய்யலாம், நிறைய யோசித்தாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை வருதேன்னு நினைக்கிறாங்க. இந்த குடும்ப வாழ்க்கையை சரி செய்வதற்கு பின்வரும் 3 பாயிண்ட்டை நல்ல கவனமாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 50% ஒரு நன்மை கிடைக்கும். முதல் விஷயம், அன்பால் ஏமாறாதீங்க. யாராக இருந்தாலும் சரி. 2வது பாயிண்ட்டு, உங்ககிட்ட கமிட்மெண்ட் வந்து கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இதை செய்து தருகிறேன், அதை செய்கிறேன்னு கமிட்மெண்ட் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. 3வது முக்கியமான விஷயம், துலாம் ராசிக்காரவங்களே யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைச்சாங்கன்னா அன்பு நம்பிக்கை 2 தான் வச்சு தான் யாரானாலும் சரி நம்பிக்கை வைக்காதீங்க. லாஸ்ட் ஒரு விஷயம், 2025 இன்னைக்கு குரு பகவான் 9ல் இருக்கார். அதனால் சொல்கிறேன், மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுங்க. பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். திருப்பி சொல்கிறேன், துலாம் ராசிக்காரவங்க வாழ்க்கையை சரி செய்யுங்க. அதுதான் மையப்புள்ளி. ஒரு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாறும். சரி, கனவிலும் எதிர்பாராத ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு வருவாங்க. வாழ்க்கையை பலமாக்குவாங்க. கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை சரி செய்யப்படும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.